மயிலாடுதுறையில் காதலர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதாக கூறி திருவாரூரில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தரங்கம்பாடி அருகே காதல் ஜோடிகளான 16 வயது சிறுமி மற்றும் பார்த்திபன் ஆகியோர் தூக்கில் சடலமாக மீட்கப்பட்டனர். இந்நிலையில் காதலர்கள் இருவரும் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டியும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சி குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் கடும் புகை மூட்டம் நிலவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை விரைவாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் சர்வதேச முனையத்தின் வருகை பகுதியில் திடீரென மேற்கூரை அமைக்கப்பட்டிருந்த பால் சீலிங் உடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பொழுது குடியுரிமை சோதனைக்காக நின்று கொண்டிருந்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். ஆனால் நல்வாய்ப்பாக பயணிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் விமான நிலைய ஊழியர்கள் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. பால் சீலிங் உடைந்தது குறித்து விமான நிலைய உயர் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே பள்ளிக்கோட்டைப்பட்டியில் தனது இடத்தில் போலி ஆவணங்கள் மூலம் டாஸ்மாக் கடை மற்றும் பார் செயல்படுவதாக குற்றம் சாட்டி வழக்கறிஞர் ஒருவர் தனது உறவினர்களுடன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார். கடையை மூட வலியுறுத்தி பூட்டு போட முயன்ற நிலையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய விசாரணை நடத்துவதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருந்து விசாரணை கைதி தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜவல்லிபுரத்தைச் சேர்ந்த ஆறுமுகக்கணியை ஆடு திருட்டு வழக்கில் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவரை பாளையங்கோட்டை சிறையில் அடைப்பதற்காக ஆட்டோவில் அழைத்துச் சென்றனர். சிறைச்சாலை வாசலில் ஆட்டோவில் இருந்து இறங்கியதும் அவர் திடீரென தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பெருமாள்புரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய ஆறுமுகக்கணியை தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு மாங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் உரிய விலை கிடைக்காததால் மா விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு கிலோ 30 ரூபாய்க்கும் மேல் விற்பனையான மாங்காய் தற்போது 10 முதல் 25 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகிறது. அறுவடை கூலி கூட கிடைக்காததால் மாங்காயை மரத்திலேயே விட்டுவிடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ள விவசாயிகள் தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதியில் வலம் வந்த கரடியை கண்டு பெண் தலைதறிக்கு தப்பியோடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கரடிப்பள்ளம் கிராமத்தில் உலா வந்த கரடியை நாய் ஒன்று விரட்டியது. இதனால் கரடி மின்னல் வேகத்தில் அங்கிருந்து தப்பியோடியது. அப்போது வீட்டிற்கு வெளியே தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த பெண் கரடி ஓடி வரும் சத்தம் கேட்டு வீட்டிற்குள் ஓடி தப்பித்தார். திருவாரூர் மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் சாதி மறுப்பு காதல் ஜோடியின் திருமணம் நடைபெற்றது. பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் தலைமையில் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக சாதி மறுப்பு திருமணங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக கட்சியினர் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கலையரங்கம் பகுதியில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலையரங்கம் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட கடைகள் நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டு ஒப்பந்த அடிப்படையில் வாடகைக்கு விடப்பட்டுள்ளன. இந்நிலையில் இங்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைக்க உள்ளதாக கூறி கடைகளை அகற்ற உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் நகராட்சி அலுவலக நுழைவாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகள் காவலர்கள் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டது. புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றக் கோரி தஞ்சை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து காவலர்கள் பாதுகாப்புடன் கடைகள் அகற்றப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புறவழிச்சாலையோர வயல்வெளியில் ஏற்பட்ட திடீர் தீ காற்றின் வேகத்தால் அருகில் உள்ள வயல்களுக்கும் பரவியது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். கரும்புகையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
நெல்லையில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை ஆள்மாறாட்டம் செய்து பட்டா பெயர் மாற்ற முயற்சிப்பதாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். டவுன் பகுதியைச் சேர்ந்த கணேசன், அசோகன் மற்றும் நெல்லையப்பன் ஆகியோருக்கு சொந்தமான பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலங்களை முருகன் ஆகிய 3 பேர் முயற்சித்துள்ளனர். இதற்காக 3 பேரும் ஆள்மாறாட்டம் செய்ததை கோட்டாட்சியர் பிரியா கண்டறிந்துள்ளார். இதனையடுத்து மூவரையும் பாளையங்கோட்டை காவல் நிலைய காவலர்கள் கைது செய்தனர். சேலத்தில் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முதியவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சூரமங்கலம் அருகே கடந்த ஜனவரி மாதம் 5 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் பழனிசாமி என்ற முதியவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு சேலம் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் பெரியசாமியை குற்றவாளி என அறிவித்த நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி பட்டேல் சாலையில் உள்ள 4 முனை சந்திப்பில் சிக்னலை மீறி வந்த அரசு பேருந்தை போக்குவரத்து காவலர் மறித்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் எவ்வித மாற்று ஏற்பாடும் செய்யாமல் நடுவழியிலேயே இறக்கிவிடப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தன் மீது எந்த குற்றமும் இல்லை, ஆதாரம் இருந்தால் நிரூபிக்கலாம் என்று சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் ராஜு தெரிவித்துள்ளார். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் பணியிட மாறுதலுக்கு தன்னுடைய மாமனார் லஞ்சம் பெற்றதாக விசிக பொருளாளர் SS பாலாஜி கூறிய நிலையில் ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜு இவ்வாறு கூறினார். எதையுமே யார் மேல குற்றம் சாட்டுறது ஈஸி, அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. நான் இன்னைக்கு என்ன, ஏதாவது நான் என் தப்பே இல்லை, அதனால நான் முன்னாடி எப்படி நிற்கிறேன், சிரிச்சுட்டே தான் இருக்கேன். ஏன்னா அது என் மேல சாட்டப்பட்ட குற்றம்ன்றது தப்பானது. அதுக்கு ஆதாரம் தான் அவங்க காட்டுறோம், நிரூபிக்கட்டும். ஏன்னா நான் என் மனசுக்கு வரும், எங்களோட முதலமைச்சருக்கு நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் எங்கள் துறையை கொண்டு போயிட்டு இருக்கேன். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் கருப்பு துணி அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிஜிபி ராம்ஜி சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது, மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை நாட்களை 200 நாட்களாக உயர்த்த வேண்டும், நாள் ஒன்றுக்கு 700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உடுமலைப்பேட்டை மத்திய பேருந்து நிலையம் அருகே மாற்றுத்திறனாளிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போக்குவரத்திற்கு இடையூறாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை காவலர்கள் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சாலை விபத்தில் காயமடைந்ததாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட நபர் குடிபோதையில் மருத்துவமனையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சாலையில் தூங்கிக் கொண்டிருந்த தன்னை யார் ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டது என்றும் பணம் மாயமானதாகவும் கூறி மருத்துவ ஊழியர்கள் மற்றும் காவலர்களிடம் தகராறில் ஈடுபட்டார். 280 ரூபா செருப்பை வாங்கிட்டு தான் வெளியே போங்க. நான் தண்ணி அடிப்பேன், நான் போவேன், நான் வருவேன். 108 ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் ஏற்றி கொண்டாந்து பெட்டில் படுக்க வச்சா என்ன அர்த்தம்? என்னடா அர்த்தம்? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சாலையின் தடுப்பில் மோதிய லாரியால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து மாதுளை பழங்களை ஏற்றிக்கொண்டு மதுரை நோக்கி சென்ற லாரியின் டயர் தாளம்பள்ளம் பகுதியில் திடீரென்று வெடித்தது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையின் நடுவே இருந்த தடுப்பில் மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஓட்டுநர் லேசான காயத்துடன் உயிர் தப்பிய நிலையில் கிரேன் மூலமாக லாரியை காவலர்கள் மீட்டனர்.